சட்டப்பேரவையில் உரையை படிக்காமலேயே ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியேறிய நிலையில் ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்ற நடைமுறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியேறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேச வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பேண்டு வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி வரலாறு புத்தகத்தை அளித்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்க ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தினார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் மரபு என சபாநாயகர் எடுத்துக் கூறினார். Our Constitution 176(1) clearly give right to address the governor address only, sir. இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அமைச்சரவை எழுதி கொடுத்திருக்கின்ற கவர்னர் உரை அவங்களுக்கு அனுப்பப்பட்டு அது உறுதிப்படுத்த பின் தான் இப்போது கவர்னர் அட்ரஸ் நம்ம வச்சிருக்கோம். Please follow the procedure. You already give procedure note. We all follow the procedure only, sir. அதனைத் தொடர்ந்து அரசு தயாரித்த உரையை படிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறினார். ஆண்டு தொடக்க கூட்டத்தில் ஆளுநர் உரை நடைமுறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையாற்றியதாக கருதி உரையை ஏற்க வேண்டும் என தனி தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் உரையில் அவர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்த உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து ஆளுநர் ஆர்.என். ரவி மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருவதாக முதலமைச்சர் சாடினார். அரசு தயாரித்த உரையில் பல ஆதாரமற்ற தகவல்கள் இருந்ததாக ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையை படிக்காமல் வெளியேறியது தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதில் ஆளுநர் உரையாற்றும் போது மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் தயாரிக்கப்பட்ட உரையில் பல ஆதாரமற்ற தகவல்கள் இருந்ததாகவும் தவறான கூற்றுகள் இடம்பெற்றிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் முதலீட்டாளர்களுடன் கையெழுத்திடப்பட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவில் மட்டுமே உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 55 விழுக்காடும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 33 விழுக்காடும் அதிகரித்த போதிலும் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சினைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. கல்வித்தரம் தொடர் சரிவை கண்டுள்ளதால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 50 விழுக்காட்டுக்கு மேலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாததால் ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் செயல்படாமல் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் பாதுகாப்பு தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய முக்கிய உத்தரவுகள் 5 ஆண்டுகளாகியும் நடைமுறைப்படுத்தப்படாததால் பக்தர்கள் விரக்தியடைந்திருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவி திட்டமிட்டு உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறிவிட்டதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் பாஜக பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு வந்து சென்றதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். தொடர்ந்து பேசிய அவர் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய போது அவரது மைக் அணைக்கப்படவில்லை என்று கூறினார். நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார். அவருடைய மைக் ஏதோ ஆஃப் செய்யப்பட்டதை போல. அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படவில்லை என்று கூறிய ரகுபதி அது எங்கிருந்து வருகிறது என்பது மத்திய அரசுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார்.
தமிழ்நாடு அரசு தயாரித்துக் கொடுத்த உரையில் உண்மைத்தன்மை இல்லாததால் ஆளுநர் RN ரவி அதனை வாசிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் சுட்டிக்காட்டிய தவறுகளை அரசு ஏற்க மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறுக்கு சுட்டிக்காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டேங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஆளுநர் அவர்களுடைய இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. தொடர்ந்து பேசிய அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். ஆளுநர் மீது தவறான எண்ணத்தை உருவாக்க MK ஸ்டாலின் முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மாநில மாநாடு, வீடு வீடாக பெண் நிர்வாகிகள் பரப்புரை உள்ளிட்டவற்றை நடத்த திமுக முடிவு செய்துள்ளது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற பெயரில் மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் மாநில மாநாடு நடத்துவது என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் திமுக அரசு மகளிருக்கு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் குறித்து பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை பெண் நிர்வாகிகள் மூலமாக வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நட்சத்திர பரப்புரையாளர்கள் மூலமாக பொதுக்கூட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடுகளை தாம்பரம், திருப்பத்தூர், மதுரை, கோவை ஆகிய இடங்களில் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கும் தோழமை கட்சியில் ஒரு சிலரின் சூழ்ச்சிக்கு திமுகவினர் பலியாக கூடாது என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிந்த நிலையில் எல்லோரும் ரெஸ்ட் இல்லாமல் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் என்றார். இனி நம் சிந்தனை, செயல் என அனைத்தும் வெற்றி என்ற ஒற்றை இலக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற முதலமைச்சர், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றார். உண்மையான பிரச்சனைகள் பெரிதாக இல்லாததால் வீண் அவதூறுகளை பரப்பி மக்களை குழப்ப எதிர்க்கட்சியில் நினைப்பதாகவும் MK ஸ்டாலின் கூறினார். தோழமை கட்சிகளில் திமுகவை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் என்றும் அவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கக்கூடிய சூழ்ச்சிக்கு திமுகவினர் யாரும் பலியாகிவிடக் கூடாது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தங்கம், வெள்ளி விலை தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் காலை மாலை என்று மொத்தம் 3600 ரூபாய் விலை உயர்ந்து ஒரு சவரன் 1,11,200 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையான வர்த்தக போர் காரணமாக பலர் தங்கத்தின் மீது முதலீட்டை அதிகரித்து வருகின்றனர். இதனால் தங்கத்தின் விலை நாள்தோறும் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. சென்னையில் செவ்வாய்க்கிழமை காலை ஒரு சவரன் 1280 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 2290 ரூபாய் அதிகரித்து 1,11,200 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. கடந்த 1ஆம் தேதி தங்கத்தின் விலை 99,520 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் காலையில் 160 ரூபாயும் மாலையில் 280 ரூபாயும் அதிகரித்தன. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் விண்ணை தொடுகிறது. காலையில் கிராமுக்கு 12 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 10 ரூபாய் அதிகரித்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. தங்கம், வெள்ளி விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1065 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 353 புள்ளிகளும் வீழ்ச்சியடைந்தன. திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பரிந்துரைத்துள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பல்வேறு மாற்றங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை பரிந்துரைத்துள்ளது. அதில் திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது தனிநபர் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை வருமானத்திற்கு கணக்கு காட்ட தேவையில்லை என்ற நிலையில் தம்பதிகளாக தாக்கல் செய்தால் ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்ட தேவையில்லை என்று அறிவிக்கலாம் என்று ICAI பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது எளிதாவதுடன் மக்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்றும் வரி ஏய்ப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இந்த நடைமுறை செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொண்டதா என்பது பிப்ரவரி 1ஆம் தேதி தெரிந்துவிடும். ராமர் பாலம் இருப்பதை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் இந்திய அரசியலில் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டுமென பாஜகவின் புதிய தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் புதிய தேசிய தலைவராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் நிதின் நபீன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி பாஜக உறுப்பினர்கள் சார்பாக நிதின் நபீனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். माननीय नितिन नवीन जी, मैं कार्यकर्ता हूं, वे मेरे बॉस हैं. பின்னர் பேசிய நிதின் நபீன், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மலையில் நடைபெறும் புனிதமான கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்க்கட்சிகள் தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். ராமர் பாலம் இருப்பதை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் இந்திய அரசியலில் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். சத்துணவு ஊழியர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் சத்துணவு ஊழியர்கள் இடம்பெறவில்லை. இந்நிலையில் காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், பணிக்கொடை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். திரும்ப 2000 ஓய்வூதியமாக சிறப்பு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 66 ரூபா 66 பைசா என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட திருப்தியாக சாப்பிட முடியாது. அங்கே உயிர் வாழ்வதற்கு தேவையான ஓய்வூதியம் 7850 ரூபாய் என்பது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். இதேபோன்று கிருஷ்ணகிரி, சேலம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையிலும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் சத்துணவு ஊழியர்களை கைது செய்ய முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாநில செயலாளர் பாண்டியை உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து ஊழியர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் நடைபெற்ற செவ்வாய் பொங்கல் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபட்டனர். நகரத்தார் சமூகத்தினர் ஆண்டுதோறும் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நாட்டரசன் கோட்டை கண்ணத்தாள் கோவில் வாசலில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். குறிப்பாக குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முதலாவது பொங்கல் வைக்க அனுமதி அளிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு SM நாராயணன் என்பவர் பெயர் தேர்வான நிலையில் அவருடைய குடும்பத்தினர் பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து பிற குடும்பத்தினர் அனைவரும் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்தனர். கிட்டத்தட்ட 1000 ஃபேமிலிஸ் எந்த ஊர்ல இருந்தாலும் அம்மனுக்காக வேண்டிக்கிட்டு வருஷம் பூரா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க இந்த பொங்கலை வைக்கிறது. இந்த செவ்வாய் பொங்கலின் போது இளைஞர்கள், இளம் பெண்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில் பல திருமணங்களும் முடிவு செய்யப்படுகின்றன. இந்த செவ்வாய் பொங்கல் ஸ்பெஷல் திருமணமாகாத பெண்கள், ஆண்கள் நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு மேட்ரிமோனியல் மாதிரி அவங்கவுங்க பார்த்து நிறைய திருமணங்கள் முடிப்பது இங்கு வழக்கமாக இருக்கிறது. உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதிய உறவுகளை உருவாக்கவும் இந்த பொங்கல் விழா பாரம்பரியமாக கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. வாலாஜாபாத் அருகே சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததில் ராபிஸ் நோய் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள சென்னிவாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவரின் 15 வயது மகன் சபரிவாசன் அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததில் சபரிவாசனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. எனினும் பெற்றோரிடம் கூறினால் அடிப்பார்கள் என்று கருதி இதுகுறித்து பெற்றோரிடம் சிறுவன் கூறாமல் இருந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிவாசனின் செயலில் சற்று மாற்றம் இருந்ததால் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ராபிஸ் நோய் தாக்கியிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனையிலும் பின்னர் சென்னை அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் சபரிவாசன் நேற்று உயிரிழந்தார். நாடு முழுவதும் தெருநாய்க்கடி பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் ராபிஸ் நோய் தாக்கி சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார்.
சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்ய சட்டப்பேரவை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு புதன்கிழமை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை ஒத்திவைக்கப்படும் என்று கூறினார். 22, 23 ஆகிய 2 தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும். காலை கேள்வி பதிலுடன் தொடர்ந்து விவாதமும் ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும். வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான விவாதம் மற்றும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பார் என்றும் சபாநாயகர் குறிப்பிட்டார். பணியிட மாற்றங்களுக்கு 365 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாற்றங்களுக்கு சுமார் 365 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. KN நேரு அமைச்சராக உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பொறியாளர் நியமனத்திற்கு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இதன் தொடர்ச்சியாக மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை 3வது முறையாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பொறியாளர்கள் பணியிட மாற்றத்திற்கு 365 கோடியே 87 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக 340 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சமாக பெறப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க மோசடி தொடர்பாக சென்னை அம்பத்தூர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் 14 மணி நேரம் சோதனை நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசிய போது 4.5 கிலோ தங்கம் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் 21 இடங்களில் ஒரே சமயத்தில் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமாரின் வீடு, திருவனந்தபுரத்தில் உள்ள தேவசம் வாரிய தலைமையகம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் போட்டி இல்லம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. மறுபுறம் சென்னையில் மட்டும் 6 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன் எனும் தங்க முலாம் பூசும் நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது. அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் முகேஷ்குமார் தலைமையில் 3 அதிகாரிகள் மற்றும் 4 துப்பாக்கி ஏந்திய CRPF காவலர்கள் உதவியுடன் நேற்று காலை 7 மணி முதல் நடைபெற்ற விசாரணை 14 மணி நேரம் ஆய்வுக்கு பிறகு நிறைவு பெற்றது. இந்நிறுவனத்தின் உரிமையாளர் பங்கஜ் பண்டாரி சிறையில் உள்ள நிலையில் ஊழியர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். அதேபோல அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டின் வங்கி முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. 4 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோரை இன்று சந்தித்து பேசுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 நாள் பயணமாக தனி விமானம் மூலம் பியூஷ் கோயல் நேற்றிரவு சென்னை வந்தார். அவருடன் டெல்லியிலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் வந்தனர். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள பியூஷ் கோயல் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை இன்று சந்தித்து பேசலாம் என்று கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி குறித்து பேசப்பட வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் விமான நிலையத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவே பியூஷ் கோயல் வந்துள்ளதாக தெரிவித்தார். எல்லாமே பாரத பிரதமர் வருகையை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டை நாளையிலிருந்து நாங்கள் தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். அதன் பிறகுதான் உங்களுக்கு 23ஆம் தேதி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரிய வரும். மதுராந்தகத்தில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதியை பியூஷ் கோயல் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைகிறார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த வைத்திலிங்கம் அதிமுக பிளவுபட்ட போது சசிகலாவுடன் பயணித்தார். பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு அவருக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து செயல்பட்டார். OPS, CPS ஆகிய இருவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்து அவர்களை ஒன்றிணைத்தார். அதற்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நின்றார்.
எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வந்தவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற முயற்சியை தீவிரமாக மேற்கொண்டார். ஆனால் அது கைகூடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அண்மையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்க பலமாக இருந்த வைத்தியலிங்கமும் தற்போது திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று இணைகிறார். இதேபோல முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் ஆகியோரும் திமுகவில் இணைகிறார்கள். இது ஓபிஎஸ்க்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு எதிராக காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக கொல்கத்தாவில் தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்திய காட்சிதான் இது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் தடுப்புகளை தாண்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே கொல்கத்தாவில் தேர்தல் அதிகாரிகளின் விசாரணைக்கு நேரில் ஆஜரான கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி தனது ஆவணங்களை சமர்ப்பித்தார். இது தனது பொறுப்பு என்றும் விசாரணை நல்ல முறையில் நடந்ததாகவும் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் பேருந்தில் அத்துமீறியதாக கூறி வீடியோ வெளியானதால் தனியார் நிறுவன அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு வடக்கார பகுதியில் 35 வயதான பெண் வழக்கறிஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாவில் வீடியோ ஒன்றை பதிவிட்டார். அதில் பேருந்து பயணத்தின் போது நடுத்தர வயது நபர் ஒருவர் தவறான நோக்கத்தில் தன்னை தொட்டதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த அந்த நபர் தன்னை பற்றிய சமூக வலைதள பதிவை கண்டு அதிர்ச்சியில் அவமானத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் தான் பிரபலமாக வேண்டும் என்று, அது வைரலாக வேண்டும் என்ற நோக்கத்தில் வேண்டுமென்றே இளம்பெண் செயல்பட்டதாக கடும் கண்டனங்கள் எழுந்தன. இதன் நீட்சியாக மரணமடைந்த நபர் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வாரத்திற்குள் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அம்மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அசாம் மாநிலம் குகஜ்ஹர் பகுதியில் சாலை விபத்தால் ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அந்த பகுதியில் கடந்த திங்கட்கிழமையன்று சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் கௌரி நகர் மேஷிங் சாலையில் ஸ்கார்பியோ வாகனத்தில் சென்றனர். அவர்கள் தங்கள் பகுதியிலிருந்து கால்நடைகளை திருடிச் செல்வதாக எண்ணி உள்ளூர் மக்கள் அவர்களை துரத்தியதாக தெரிகிறது. இதில் அந்த வழியாக சென்ற இரு பழங்குடியினர் மீது அவர்களது வாகனம் மோதியது. அங்கு வந்த உள்ளூர் மக்கள் ஸ்கார்பியோவில் இருந்தவர்களை தாக்கி வாகனத்திற்கு தீ வைத்தனர். இதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார், மற்றவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் இளைஞர் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அங்கு நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் டயர்களை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் அங்கு வதந்திகள் பரவுவதை தடுக்க இணைய சேவை நிறுத்தப்பட்டது. மேலும் அதிரடிப்படையினர் அங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான 20 ஓவர் தொடர் இன்று தொடங்கக்கூடிய நிலையில் 3வது வீரராக இஷான் கிஷன் களமிறங்குவார் என்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் அறிவித்திருக்கிறார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கூடிய நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதன் ஒருநாள் தொடரில் 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 20 ஓவர் தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு முதல் போட்டி தொடங்க உள்ளது. இந்த தொடருக்கான முதல் 3 போட்டிகளிலிருந்து வயிற்று பிரச்சினை காரணமாக திலக் வர்மா விலகிய நிலையில் 3வது வீரராக இஷான் கிஷன் களமிறங்குவார் என்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் அறிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு இஷான் கிஷன் திரும்பியுள்ளார். மேலும் அணியில் ரிங்கு சிங்கும் இடம்பெற்றுள்ளார். காயம் காரணமாக வாஷிங்டன் சுந்தர் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளார். பந்து வீச்சு பிரிவில்
ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே மிச்சல் தலைமையிலான நியூசிலாந்து அணி இந்திய மண்ணில் முதல் முறையாக ஒருநாள் தொடரை வென்ற உற்சாகத்துடன் களம் காண்கிறது. மைக்கேல் பிரேஸ்வெல், ஆடம் மில்னே ஆகியோர் காயமடைந்திருப்பது அந்த அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வீழ்த்தியது. 5 அணிகள் பங்கேற்றுள்ள மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடர் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. குஜராத்தின் வதோதராவில் நேற்று நடைபெற்ற 13வது லீக் ஆட்டத்தில் டெல்லி மும்பை அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 154 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் நட்சிவர் அதிரடியாக விளையாடி 65 ரன்களை எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் 41 ரன்களை எடுத்து அணிக்கு வலு சேர்த்தார். டெல்லி அணியின் ஸ்ரீ சரானி அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 19 ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கேப்டன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிகபட்சமாக 51 ரன்களை குவித்தார். இறுதியாக மும்பை அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அபார வெற்றி பெற்றது. பேட்மிண்டன் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றதை இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் உறுதி செய்திருக்கிறார். லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலம் வென்றவர் சாய்னா நேவால் கடைசியாக 2023ஆம் ஆண்டு சிங்கப்பூர் ஓபன் போட்டியில் சாய்னா விளையாடினார். 2 ஆண்டுகளாக அவர் எந்த போட்டிகளிலும் பங்கேற்காத நிலையில் அவர் தனது ஓய்வை பாட்காஸ்டில் அறிவித்துள்ளார். தனது உடல் இனியும் விளையாட தன்னை அனுமதிக்கவில்லை என்று சாய்னா குறிப்பிட்டுள்ளார். அவர் நாள்பட்ட மூட்டு வலியால் அவதிப்பட்டு வரும் நிலையில் கடினமான பயிற்சியில் தன்னால் ஈடுபட முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளாக விளையாடாத நிலையில் தனது ஓய்வு குறித்து தனியாக ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என்று நினைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சிறந்த பேட்மிண்டன் வீராங்கனையாக இருக்க 10 மணி நேரம் வரை பயிற்சி எடுக்க வேண்டும் என்றும் தற்போது தன்னால் 2 மணி நேரம் கூட தொடர்ந்து பயிற்சி எடுக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், திருப்புவனம், ஆடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் என்று பயங்கர சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். திகிலூட்டக்கூடிய சத்தத்துடன் அதிர்வும் ஏற்பட்டதால் வீடுகளில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் கூடினர். இந்நிலையில் தஞ்சையிலிருந்து புறப்பட்ட ராணுவ ஜெட் விமானம் தாழ்வாக பறந்ததால் பயங்கர சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கரிசல்பட்டியில் மகான் ஹஜ்ரத் பீர் சுல்தான் ஒலியுல்லா தர்காவில் 876ஆம் ஆண்டு சந்தனக்கூடு கொடியேற்ற விழாவை ஒட்டி சமபந்தி கந்தூரி விழா நடைபெற்றது. விழாவில் அனைத்து மதங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. ஜனவரி 29ஆம் தேதி சந்தனக்கூடு விழா நடைபெறவுள்ளது. முதுமலை வனப்பகுதியில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க யானை சேற்று குழியில் இட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. உடல் வெப்பநிலையை குறைக்கவும், சூரிய ஒளியிலிருந்து தோலினை பாதுகாக்கவும், பூச்சிக்கடிகளை தடுக்கவும் யானை சேற்று குழியில் இட்டது சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக பெண்ணின் முதுகுத்தண்டு வளைவை மருத்துவர்கள் சீரமைத்தனர். தூத்துக்குடி கனகலட்சுமி என்பவருக்கு பிறவியிலிருந்தே முதுகுத்தண்டு வளைந்திருந்த நிலையில் நாளடைவில் உடலின் வடிவம் மாறியது. நுரையீரல் பாதிப்பும் இருந்ததால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 1 மாத சிகிச்சை மூலமாக அவருடைய உடல்நிலை கண்காணிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்கோலியாசிஸ் என்ற சிக்கலான அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தனர். சனாதனம் குறித்து துணை முதல்வர் உதயநிதியின் கருத்தை திரித்து வெளியிட்டதாக பாஜக நிர்வாகி அமித் மாளவியாவுக்கு எதிராக திருச்சி காவல்துறை தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. இன அழிப்புக்கு உதயநிதி அழைப்பு விடுத்ததாக கூறி டெல்லியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி அமித் மாளவியா வதந்தி பரப்பியதாக திருச்சி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை எதிர்த்து அமித் மாளவியா முறையிட்ட நிலையில் காவல்துறையின் வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை முன்னாள் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் தங்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று கூறி அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் காதில் பூ வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஊர்வலமாக சென்று சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர்.
நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ய முயன்ற தனியார் நிதி நிறுவன ஊழியரை திருடன் என நினைத்து பொதுமக்கள் தர்மடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் நிதி நிறுவன கடன் மூலம் இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். பின்னர் மாத தவணையை செலுத்தாததால் வாகனத்தை நெல்லையைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவரிடம் அடமானம் வைத்தது தெரியவந்தது. நிதி நிறுவன ஊழியரை மீட்ட காவலர்கள் வாகனத்தை காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குடியரசு தின விழாவுக்காக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தமிழ்நாடு சிறப்பு காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். தமிழ்நாட்டு காவலர்கள் 600க்கும் மேற்பட்டோரும் கர்நாடக காவல்துறையைச் சேர்ந்த 48 பேரும் மிடுக்கான காக்கி உடையில் கவாத்து அணிவகுப்பு நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தனது ஆட்டோவில் கிடந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஓட்டுநருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சத்திரப்பட்டியைச் சேர்ந்த ராஜலிங்கம் என்பவரின் ஆட்டோவில் பயணித்த அவினாஷ் என்பவர் 3 சவரன் தங்க நகையை தவறவிட்டுள்ளார். அதனை மீட்ட ராஜலிங்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவினாஷிடம் கொடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி கிராமத்தில் கிராஃபைட் ஆலைக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 30வது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராஃபைட் ஆலை அமைக்க 1565 ஏக்கர் விவசாய நிலம், மேய்ச்சல் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராம மக்கள் போராட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை சுற்றுவட்டார பகுதிகளில் ரப்பர் ஷீட் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் CCTV காட்சி அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வீடுகளின் வெளியே உலர வைக்கப்பட்டிருக்கூடிய ரப்பர் ஷீட்டுகள் தொடர்ந்து மாயமானதாக காவல்துறைக்கு புகார் வந்தது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெகன் என்பவர் ரப்பர் ஷீட்டுகளை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனம் 200 ரப்பர் ஷீட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். மதுரை சமயநல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகே கார் மீது மோதி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பயணிகள் 12 பேர் காயமடைந்தனர். கோவையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து சமயநல்லூர் அருகே முன்னால் சென்ற காரை முந்த முயன்ற போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோர தடுப்புச் சுவரில் மோதி பக்கவாட்டில் கவிழ்ந்தது. பேருந்து மோதியதில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்தது. சமயநல்லூரில் கடந்த 2 நாட்களில் 2 அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் சென்ற சுற்றுலா வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் இருந்து 12 பேர் வேனில் கேரளாவில் உள்ள தேக்கடிக்கு சென்றனர். குமுளி மலைச்சாலையில் சென்றபோது இவர்களின் வேனில் இருந்து புகை வருவதைக் கண்ட ஓட்டுநர் சாலையோரம் நிறுத்தினார். அப்போது தீப்பற்றி எரிய தொடங்கியதை அடுத்து பயணிகள் அனைவரும் கீழே இறங்கி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் குமுளி மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் சாலையில் சுற்றித் திரிய மாடுகளை பிடிக்க கர்நாடகாவில் இருந்து ஆட்கள் அழைத்து வரப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பகல் நேரத்தில் சாலையில் சுற்றித் திரிய மாடுகளை பிடிக்க முடியாததால் இரவில் உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் பட்டியில் கட்டி வைத்த மாடுகளை கொண்டு செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாடு பிடிக்க வந்த தொழிலாளர்களை காவலர்கள் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாம்புரத்தில் அங்கன்வாடி மைய கட்டடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி உடைந்து விழுந்ததால் பெற்றோர் அச்சமடைந்தனர். அங்கன்வாடி மையத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். காலையில் குழந்தைகள் வகுப்பில் இருந்தபோது மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் உடைந்து விழுந்தன. நல்வாய்ப்பாக குழந்தைகள் காயமின்றி தப்பினர். அங்கன்வாடி மைய கட்டடத்தை இடித்து புதிய கட்டடம் கட்ட பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பீரங்கி குண்டு கண்டெடுக்கப்பட்டது. கும்பினிப்பேட்டையில் 100 நாள் வேலை திட்டத்தில் குளம் தூர்வாரக்கூடிய பணிக்காக பள்ளம் வெட்டிய போது பழமையான பீரங்கி குண்டு கிடைக்கப்பெற்றது. பணியில் இருந்த பெண்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பீரங்கி குண்டை ஆய்வு செய்ய ராணுவத்தினர் வரவிருப்பதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் 4 வழிச்சாலை பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் பணிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இழப்பீடு வழங்காமல் வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து JCB முன்பாக நின்று பொதுமக்கள் போராடியதால் பணிகள் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் வீட்டு ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு நிவாரணம் பெற்றுக் கொள்ளுமாறு நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தினர். கோவையில் வேஸ்ட் டு ஆர்ட் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் செய்த அலங்கார பொருட்கள் பார்வையாளர்களை வியக்க வைத்தது.
மண்டல அளவில் நடத்தப்பட்ட போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. பயனற்ற பொருட்களை கொண்டு பல்வேறு பொருட்களை மாணவர்கள் வடிவமைத்திருந்தது பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அடிப்படை வசதிகள் சரிவர செய்து தரவில்லை என்று திமுக கவுன்சிலர்களை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு நிலவியது. அள்ளிநகரம் நகராட்சி சாதாரண கூட்டம் தலைவர் ரேணுபிரியா தலைமையில் நடைபெற்ற போது வார்டுகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தாமல் இருப்பதாக திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் வரக்கூடிய 31ஆம் தேதி முதல் பாறை துளையிடக்கூடிய இயந்திரம், ஹிட்டாச்சி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் அதிகமாக இயக்கப்படக்கூடிய கனரக வாகனங்களால் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதியிலிருந்து கனரக வாகனங்களை வெளியேற்றவும், தடையை மீறி இயக்கினால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆரணி டவுன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் பணியை தடுத்ததாக விவசாயி உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மூர்த்தி என்பவர் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோப்புகளை ஆய்வு செய்து செல்போனில் படம் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விவசாயி மூர்த்தி உட்பட 3 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கோட்டை கருப்பண்ண சுவாமி கோவிலில் இரவில் புகுந்த திருடன் உண்டியலை உடைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவில் மேற்கூரை ஓட்டை பிரித்து குதித்த திருடன் அருகே இருந்த சூலாயுதத்தை எடுத்து உண்டியல் பூட்டை உடைத்துள்ளார். பிறகு சில்லறைகளை தவிர்த்துவிட்டு பணத்தை சுருட்டி சென்றார். சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் பட்டா கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநாகேஸ்வரத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கும் குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் கும்பகோணம் சார் ஆட்சியர் ஆய்வை தொடர்ந்து தற்போது வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் குடும்பத்தினருடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூர் அருகே பாக்கு தொழிற்சாலையில் இருந்து வெளியேறக்கூடிய புகையால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அச்சம்பாளையம் திருவள்ளுவர் நகர் பகுதியில் தனியார் பாக்கு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. ஆலையிலிருந்து வெளியேறக்கூடிய புகையால் அந்த பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பாக்கு ஆலை மூடப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இருப்பினும் சட்டவிரோதமாக ஆலை தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மதுரவாயலில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடையை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெண்மணி லாரியின் அடியில் படுத்து மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 144வது வார்டு மேட்டுக்குப்பம் பிரதான சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். முன்னறிவிப்பின்றி அகற்ற வியாபாரிகள் வாக்குவாதம் செய்த நிலையில் சில பொருட்களை அவர்களிடம் வழங்கி வெளியேற அறிவுறுத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சின்னக்காடு பீட் பகுதிகளில் ரோந்து சென்ற வனத்துறை ஊழியர்கள் சுப்புராஜ், பவுன்ராஜ், சந்தோஷ் ஆகியோர் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடியதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவர்களை கைது செய்து 3,30,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோன்று சொக்கம்பட்டி வனப்பகுதிகளில் மின்சாரம் செலுத்தி வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற வசந்தகுமார் என்பவரும் கைது செய்யப்பட்டார். ஜனவரி 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவிருப்பதால் ஹெலிபேட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் வந்திறங்குவதற்காக மதுராந்தகத்தில் மாநாட்டு திடலின் அருகே 12 ஏக்கரில் 3 ஹெலிகாப்டர் இறங்கும் வகையில் ஹெலிபேட் அமைக்கப்படுகிறது.